இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப சிஎஸ்கே கிட்ட 30.5 crores வந்து கையில இருக்கும். அண்ட் ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து 3 ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? சோ இதை வச்சுட்டு சூப்பரா வாங்கலாம். லைக் வந்து நல்ல ஒரு ஸ்குவாடே பில்ட் பண்ணலாம். சோ இதுல வந்து யாரெல்லாம் வந்து பாசிபிள் டார்கெட் சிஎஸ்கே போகணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப வாடா கதைக்கு நீ சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து தேவை இல்லைங்க. சரிங்களா? பாசிபிள் என்ன நம்ம பாக்குறப்ப சஞ்சு சாம்சன் வேணுமா வேணாமன்றதை நம்ம பார்க்கலாம். செகண்ட் வந்து கேம் கிரீன். கண்டிப்பா சிஎஸ்கே கேம் கிரீனுக்கு போயே ஆகணும் அவர் இருக்கிற ஃபார்முக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க அப்படின்னா, வெல் இந்த டீமோட லைன் அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க. சரிங்களா? ருத்ராஜ் கேக்வாட், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல் அட் நம்பர் 3. உர்வில் பட்டேல் பர்ஃபார்ம் பண்ணாட்டி ஷேக் ரஷீத் அங்க இருக்காரு. சரிங்களா? நம்பர் 4 டிவால் ப்ரூவிஸ், நம்பர் 5 தூபே, நம்பர் 6 ஜடேஜா, நம்பர் 7 தோனி. இங்க நீங்க எங்கெங்க கேம் கிரீன் வைப்பீங்க? கேம் கிரீன் அங்க வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. சரிங்களா? ஒரு ஃபாரின் பிளேயர், எஸ்பெஷலி ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பவுலிங்ல ஒரு ஃபாரினர் வந்து நீங்க விட்டு தர மாதிரி இருக்கும். நம்ம திரும்ப வந்து நம்பர் 8 பொசிஷன் மட்டும் நான் டாட்ல வைக்கிறேன். நம்பர் 9 வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமட், நம்பர் 10 அன்சுல் கம்போஜ், நம்பர் 11 வந்து உங்களுக்கு மத்திஷா பத்திரானா ஆர் நேத்தன் எல்லிஸ், அப்புறம் வந்து இம்பாக்ட் சபா, கலீல் அகமத். சோ இது வரைக்கும் டீம் நல்லா இருக்கு. இப்போ நம்மளுக்கு கேம் கிரீன் வேணுமான்னு கேட்டீங்கன்னா கேம் கிரீன் கிடையாது. ஆனா ஆல்ரவுண்டர் வேணும். அந்த ஆல்ரவுண்டர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா வேணும். அந்த பவுலிங் ஆல்ரவுண்டர் ஷுட் ஆல்சோ பேட்.